வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமாகட்டும், ஓவர் மகிழ்ச்சியாகட்டும், சில கஷ்டமான காரியமாகட்டும், மன வருத்தமாகட்டும், அனைத்துக்கும் காரணம் அந்த சென்னிமலை முருகன். அப்படி இருந்தால் கூட கஷ்டத்தை கொடுத்தா கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே சமயத்தில் சென்னிமலை முருகனை, அந்த வேலவனை, தண்டாயுத பாணியை நீங்கள் மறக்காமல் மனசில் நினச்சிக்கங்க. கஷ்டம் இருந்தாலும் சரி, மன வருத்தம் இருந்தாலும் சரி, அனைத்தையும் தன்னுடைய வேல் கொண்டு அந்த கஷ்டத்தை நீக்கி எல்லோருக்கும் சுபிச்சம் உண்டாக, மகிழ்ச்சி உண்டாக, அந்த மகிழ்ச்சி நீடித்து நிற்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நாள், கிழமை, திதி, நட்சத்திரம், யார் யாருக்கு சந்திராஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ராசி பலன்களையும் பார்த்துடலாங்களா. இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 3ஆம் தேதிங்க, 2025 வருஷம். அதே போல் தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதிங்க, வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையில் நாள் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:30க்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் மாலையில் 4:31க்கு ஆரம்பித்து 5:31க்கு முடியுதுங்க. அபிஜித் நேரம், அருமையான நேரம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் 11:50க்கு ஆரம்பித்து மதியம் 12:35க்கு முடியுதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12:18க்கு ஆரம்பித்து 1:51 வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குதுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 4:59 4:59க்கு ஆரம்பிக்குதுங்க. அதே சமயத்தில் 5:47க்கு முடியுதுங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அருமையான முகூர்த்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகாலையில் 4:59க்கு ஆரம்பித்து 5:47க்கு முடியுதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 10:21 வரைக்கும், அதாவது விடிய காலையிலிருந்து இரவு 10:21 வரைக்கும் பிரபாபதி யோகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சௌமிய யோகம் அனந்தாதியில் வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் இரவு 11:39 வரைக்குங்க சதுர்த்தி திதி, அதாவது இன்னைக்கு முழுசுமே சதுர்த்தி திதி. நைட்டு 11:39க்கு மேலே என்ன வந்து பஞ்சமி திதி வந்துடுதுன்னு வச்சுங்களேன். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10:21, அதாவது இரவு 10:21 வரைக்கும் அவிட்டம், அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரம் வந்துடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 12:37 வரைக்கும் வஜ்ரம் யோகங்க, அதுக்கப்புறம் சித்தி யோகங்க. நாள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேல் நோக்கு நாளுங்க, வளர்பிறை நட்சத்திரம், அருமையான நாள் தானுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசத்துக்கு இருக்குதுங்க, பூசம் இருக்குது. புனர்பூசமும் பூசமும் ஒரு காரிய தலங்கள் பெருசாக இல்லாட்டி கூட வாய் துடுக்க எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வம்பு துலக்குகள் எதுவும் போயிடவாடான்னு வச்சுக்கல. சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில் சூரியோதயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:35க்கு சூரியோதயம் ஆரம்பிச்சிருதுங்க. சந்திரோதயம் பார்த்தீங்கன்னா 9:20க்கு தான் இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்குதுங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கு திசைங்க, அதுக்கு பரிகாரம் வெள்ளங்க. சூரிய ராசி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தனுசு ராசிக்கு சூரிய ராசி அமைஞ்சிருக்குதுங்க. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:47 வரைக்கும் மகர ராசியில் இருக்காருங்க. அதுக்கப்புறம் 10:47க்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சதுர ராசி இருக்குதுங்க. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 10:21 வரைக்கும் சித்த யோகங்க. ராகு நேரம், அதாவது சுபகுணம் மாதிரி அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது அந்த டைமில் எந்த காரியம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம் நட்சத்திரம் எப்படின்னா, ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:49க்கு ஆரம்பித்து மதியம் 12:13 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மதியம் 3:02க்கு ஆரம்பித்து 4:26 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகை காலத்தை பொறுத்த வரைக்கும் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து அதே சமயத்தில் 9:24 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். தியாஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அபச நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:15க்கு ஆரம்பித்து 6:47க்கு முடியுதுங்க. அதே போல் ஓரை நேரங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஓரை நேரத்தில் அந்த நட்சத்திரக்காரங்களை காரியத்தை பண்ணால் எதா இருந்தாலும் அனுகூலமாக நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ஐதீகங்க. அந்த ஐதீகத்தை நம்புவோம், சென்னிமலை முருகனை நம்புவோம். பார்க்கலாங்க. சந்திர ஓரை எப்படின்னா 1லிருந்து 2 வரைக்கும் வெடிய காலம் இருக்குதுங்க. 8 to 9 காலையில் அதுவும் சந்திர ஓரைங்க. அப்புறம் 3 to 4 அதுவும் சந்திர ஓரை. அப்புறம் 10 to 11 இரவு, இதெல்லாம் சந்திர ஓரையில் நடக்குதுங்க. அடுத்தது சுக்கிர ஓரை. இன்னைக்கு சுக்கிர ஓரையை பொறுத்த வரைக்கும் காலையே 6 to 7 வந்துடுதுங்க. அப்புறம் 1 to 2 மதியானம் இருக்குதுங்க. அப்புறம் 8 to 9 நைட்டு, அதுவுமே சுக்கிர ஓரை. அப்புறம் புதன் ஓரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெடிய காலம் 12 to 1 மணி வரைக்கும் இருக்குதுங்க. 7 to 8 காலையில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2 to 3 மத்தியானம் இருக்குதுங்க. அப்புறம் 9 to 10 அதுவுமே சாயந்தரம் வச்சுங்களேன், அதுவுமே புதன் ஓரைங்க. அதுக்கப்புறம் குரு ஓரை. குரு ஓரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெடிய காலம் 3 to 4 இருக்குதுங்க. 10 to 11 காலையில் வந்துடுதுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5 to 6 எப்போ சாயந்தரம் வருதுங்களே அந்த டைமில் குரு ஓரை. இந்த 4 ஓரையுமே ஒரு சிறப்பான
ஓரைன்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ங்க. இதில் கொஞ்சம் காரிய சித்திகள் நடக்கும், கொஞ்சம் விஷயத்தில் வெற்றி நடக்கும்னு வச்சுங்களேன். இது போக இந்த பொதுவான கால நேரத்தையும் கணிச்சு நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகி போனீங்கன்னா கண்டிப்பாக காரிய அனுகூலம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகமான உண்மைங்க. அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, வாங்க நம்ம ராசி பலன் பார்க்க போகலாங்களா? மேஷராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல பதவி அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணீங்கன்னா தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. இன்றைய நாள் அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாளாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா சந்திரபலம் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே வேலை செய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, இந்த மாதிரி கோயில் விஷயங்கள், கடவுள் விஷயத்தில் கொஞ்சம் மனசு நாட்டமான நாள் அதிகமாக தெரியுது, கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். வீட்டுக்காரர் எங்கேயாச்சும் போனால் கூட எங்க வாங்க மறக்காம கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவீங்க. கல்யாணம் ஆகாவெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு மனசில் வேண்டுதலோட கோயிலுக்கு போகக்கூடிய நாட்கள் இன்னைக்கு அந்த நாள் பலன் தெரியுதுன்னு வச்சுக்கலேன். அதே போல் உங்கள் எதிரிகள், உங்கள் பகைவர்கள், உங்களுக்கு பிடிக்காத ஆட்களாக இருக்காங்களே அவங்கள விட நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. ஆனால் அந்த காரியத்தில் ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அருமையான நாளாக இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. குருவிடம் விசுவாசமாக இருக்கணுங்க. உங்கள் சீனியர்னு சொல்கிறேன், குருங்கிறது உங்கள் மேல் அதிகாரியாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மாவாகட்டும், உங்களோட சீனியர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் பணிவாக நடந்துக்குங்க. வேற வீண் வம்புக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்க சொன்னால் ஏதோ ஒரு உட்கருத்து இருக்குது அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் இன்னைக்கு உருவாக்கிட்டீங்கன்னா இந்த நாள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிறப்பாக தான் அமைய போகுதுங்க. அதே போல் உங்கள் மனதில் ஏதாவது பழைய எண்ணங்கள்லாம் இருந்து அழிஞ்சிட்டு அதே விஷயத்துக்கு, ஒரே விஷயத்துக்கு புதிய எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்களுக்கு உரமூட்டி அந்த எண்ணங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. அதுக்கு உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களை விட உங்கள் கூடவே இருந்து உங்கள் நலம் விரும்பிகள் உங்கள் சப்போர்ட்டில் செயல்படுறது கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. அதே போக துரோக நண்பர்கள் சொல்லுவாங்களே, நம்மளை ஏமாத்தக்கூடிய நண்பர்கள், வேற ஏதாவது உறவினர்கள் எல்லாம் வந்துங்க அவங்கள அடையாளம் காணக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு வந்திருக்குதுங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சென்னிமலை முருகனை நினைச்சிட்டு போனீங்கன்னா மேஷராசி அமோகமாக இருக்க போதுங்க. காரணம் சந்திரபலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பொருள், ஆடம்பரம், மகிழ்ச்சி இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நேரங்கள் இருக்குதுங்க. அதாவது தன வரவு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சந்திரபலம் உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்குதுங்க. இது வரைக்கும்னா காலையில் 10:47 வரைக்கும் சந்திரபலன் கொஞ்சம் டவுனில் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள், அப்பா அம்மா அவங்களோட கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த மனஸ்தாபம்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் சந்திரபலம் வந்தோடனே ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கலாம். அதாவது காலை 10:48 மணிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான இந்த நாளாக அமைய போகுதுங்க. ஏதாவது திட்டங்கள் வகுக்கணும், ஏதாவது செயல்கள் செயல்படணும் அப்படின்னா நீங்கள் காலையில் 10:48 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா சந்திரபலனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த காரிய அனுகூல சித்திக்கு கூடவே இருப்பாங்க. அது கூடவே இருக்கணும்னா சென்னிமலை முருகனும் உங்களுக்கு அருள் புரிய அந்த 10:48 மணிக்கு டான் வந்துருவாருங்க. மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு 10:48 டான் வந்துருவாருங்க. இது வந்துங்க உங்கள் நம்பிக்கை. அதாவது இன்னைக்கு 10:47 வரைக்கும் ஒன்றுமே இல்லை, டல்லாக இருந்தது, எல்லாம் திட்டினாங்க, காரியமே நடக்காது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 10 மணி சுமார் 11 மணிக்குன்னு வச்சுக்கல, 11 மணிக்கு பாசிட்டிவான செய்தியெல்லாம் வருது அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் சென்னிமலை முருகனும் அந்த சந்திரபலமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி அந்த காரிய அனுகூல சித்தி கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது. கவலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க. ஏதாவது காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்கிங்க, பல வகைகள் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் ஐஸ் இல்லாமல் போட்டு குடிங்க. ஏன்னா எதுக்காக ஐஸ் இல்லாமல் ஜோசிகாரன் நீ என்ன டாக்டர் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, ஏன்னா ஐஸ் இந்த குளிர்பானங்கள் அதிகமாக சேர்த்துனா அந்த கிரக பலன்களை உடம்புக்கு ஜலதோஷம், கொஞ்சம் காய்ச்சல் வரக்குண்டான வாய்ப்புகளும் தெரியுதுன்னு வச்சுக்கல. அதனால குளிர் வகையான பானங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் சூடான பானங்கள், கொஞ்சம் சூடான ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்களா? இதெல்லாம் வந்துங்க என்ன கட்டத்தில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நுணுக்கமான செய்தி இருக்குதுங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சரிங்க ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் ஹாப்பியாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். போயிட்டு வரட்டுங்களா? கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திரபலன் ஓஹோன்னு இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லைன்னு வச்சுங்களேன். ஏதாவது உங்கள் பகைவர்கள், எனிமிகள்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய ஏதாவது சகவாசம் இருந்தால் அதை தவிர்த்துருங்க. அது சரி வராதுங்க. ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணி உங்களை சிக்கல் போய் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் மட்டும் அவங்களோட பேசுங்க. உங்களுக்கு அவன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான், ஏதாவது பேக் போனில் வேலை செஞ்சுருவான்னா அவனை மாப்பிள்ள நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம்னு வச்சுக்கல கடகராசி நேயர்களே. அதே போல் புதிய வேலைகள் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சா இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல் இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த சிக்கல் பெரிய சிக்கல் இருக்காதுங்க, கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல. தொடர்ந்து சுணக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த வேலையை தவிர்த்துருங்க. இன்னைக்கு
நாளைக்கு பார்த்துக்கலாங்க, சரிதானுங்க. அதே போல் நல்ல நண்பர்கள் இருந்தால் அவங்களுடைய நல்ல நேரத்தை செலவு பண்ணுங்க, மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனைகளுக்கு இருந்துட்டு போதுங்க, ஆனால் மனசு விட்டு பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. ரிலாக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு பலம், மனபலம், அந்த சந்திரபலன் சப்போர்ட்டில் கூடுங்க. சென்னிமலை முருகனும் கூட வந்து இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாங்க. சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாருங்க, ஏன்னா பனிகாலமாக இருக்குது, திடீர்னு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் தெரியுதுங்க. அதே போல் நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பணியிடத்தில் உங்களது திறமைகள் எப்போ தெரியும்னா மத்தியானத்துக்கு மேலே அருமையாக தெரிய போது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க வச்சுங்களேன். சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு நீங்கள் நாள் எப்படி இருக்குன்னா சந்திரபலம் ஓஹோன்னு இருக்குது, ஃபுல் டே இருக்குதுங்க. அதெல்லாம் நேரங்காலமாக கிடையாது, அருமையாக இருக்குதுங்க. அதனால் புதிய திட்டங்கள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதில் தொழிலில் ஏதாவது பணம் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொறுமையாக உழைக்கணுங்க. பணத்தை இன்றைக்கி போட்டால் சாயந்தரம் பணம் வருதுன்னு நினைக்க முடியாதுங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ஒரு வாரம் ஆகும், ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு நினைக்கணும். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கே சாயந்தரமாக எடுக்கிறதுக்கு அது ஒன்றும் பெரிய சப்போர்ட்டாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். அதனால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, விதை போடுறது, நாளைக்கு முளைக்கும், நாளைக்கு ஒரு பெரிய நமக்கு பலமாக இருக்குது அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணுங்கள். இன்றைக்கி சாயந்தரமே அந்த போட்ட பணம் கிடைக்குமானா கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதே போல் தினசரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பீங்களே, அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கன்ஃபார்மாக மாற்றாதீங்க. மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. இன்னும் ரெகுலராக அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து சரியாக வரமாட்டேங்குதுன்னு அந்த பாதை விட்டு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தெரியுதுங்க. விலகாதீங்க. இன்னைக்கு நாள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதே போல் நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை அதிகரிக்குங்க. அதனால் உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு வருங்க, ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வர்றப்போ நீங்கள் சில அதுலேயே கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் காரிய தானம் பண்ணுங்க. அந்த காரிய தானம்னா ஒரு இல்லாத ஏழைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது பண உதவி பண்ணுங்கள். ஏதாவது இல்லாதவங்க வந்தால் பொருள் 2 ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணிங்கன்னா அந்த தானியம் எல்லாம் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக கொடுக்குன்னு வச்சுக்கல. அதே போல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லாட்டி கூட, ஆனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மன மகிழ்ச்சி இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு அதிகமாக தான் போகுதுங்க. அது நீங்கள் வீட்டுக்காரியோட போனீங்கன்னா, ஏங்க வாங்க கோயிலுக்கு போகலாம், குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே இல்லாத ஏழைகள் 2-3 பேரை பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஏதோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ குறைஞ்சது ஏதாவது சின்ன சின்ன பொருள் கூட வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தான தர்மம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன்னா, இன்னைக்கு பண்ணக்கூடிய தான தர்மம் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு, மன மகிழ்ச்சி அதிகரிக்க அதிகமான வாய்ப்பாக இன்னைக்கு தெரியுதுங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எங்கோன்னு செய்தி வரும். ஏங்க அங்கே மாப்பிள்ளை இருக்கானுங்கோ, இங்கே பொண்ணு இருக்கானுங்கோ, பார்க்கலாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. சிம்மராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க. சென்னிமலை முருகன் உங்களுக்கு எல்லா அருளும் கண்டிப்பாக கொடுப்பானுங்க, சரிங்களா? கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் வேலையில் போகிறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிரமமான நாளாக இருந்தாலும் சந்திரபலன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். எப்போ காலையில் 10:47 வரைக்கும் சந்திரபலன் இல்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்குமானா இல்லைங்க, சந்திரபலன் கம்மியாக அப்போ இன்க்ரீஸ் ஆயிருதுங்க. இருந்தாலும் உங்கள் கிரக சூழ்நிலையில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலிங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை கிடையவே கிடையாது. சில விஷயங்களில் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதே சமயத்தில் உங்கள் சாதனைகள், உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, பொறாமப்படுவாங்க. நண்பர்களாகட்டும், உங்கள் உற்றார் உறவினர்கள், ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், யாருக்கிட்டையுமே உங்களுடைய நான் வந்து நேற்று இதை செஞ்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சுணக்கத்தை கொண்டு பண்ணிடுவாங்க. நீயான பெரியவன், இதோட பெரியவெல்லாம் பண்ணியிருக்க, அவனே கம்மிட்டுக்கிற, நீ தூண்டு பண்ணிட்டு பெருசாக பேசுறியா அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. அது மனசுக்கு கொஞ்சம் வலியை தரும், மனசுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கீப் குவைட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்றைக்கி வந்திருக்குதுங்க. அதே போல் உங்கள் உடல்நிலை இருக்குல்ல, ஹெல்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி காய்ச்சல், உடம்பு வலி, கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷனு டாக்டர் செக்அப் பண்ணிக்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. அந்த மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கிரக பலன் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி உணவு வகைகளில் கொஞ்சம் உஷாராக, கொஞ்சம் யதார்த்தமாக சாப்பிடாதீங்க, பதார்த்தமாக சாப்பிடுங்க. அதுவும் சூடான உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு தொந்தரவுலேருந்து, சளி தொந்தரவுலேருந்து உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படுன்னு வச்சுக்கல. அதே போல் பழைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா, சின்ன சின்ன கடன் உங்களுக்கு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க கன்னிராசி நேயர்களே. நாள் ரொம்ப ரொம்ப மோசமாக கிடையாது, ஒரு சுமாரான நாள் உங்களுக்கு வச்சுக்கலாங்க. சென்னிமலை முருகன் அந்த சுமாரான நாளை அமோகமான நாளாக மாற்றுவானுங்க. நீங்கள் சென்னிமலை முருகனை மனசார வேண்டிக்கிங்களே, ரைட்டுங்களா? துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பரிவு ரொம்ப அதிகரிக்குங்க. ஆஹா, எனக்காகவே பிறந்தவர், எனக்காகவே பிறந்த வைப்போம் அப்படின்னு
வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே இருக்குங்க. அதனால் ஒரு இணக்கம் உண்டான ஒரு பலன் இந்த துலாம் ராசிக்கு இருக்குதுங்க. சந்திர பலம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லைனா கூட மனபலன் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்கு காரணம் சென்னிமலை முருகன் போன்ற கடவுள்கள் தான் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன். அதே சமயத்தில் உங்கள் வெற்றிகள் வந்துங்க நீங்கள் போகிற இடத்துலையே கண்ணு முன்னே தெரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வெற்றிகள் பல பேர் முன்னாடி பேசப்படும். அதாவது ஏதாவது ஒரு விஷயம்னா இவன்கிட்ட கேட்டால் அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு உங்களை மனசுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டுவாங்க. தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு செல்வம், காசு, பணம், தனம், தானியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்தக்கூடிய ஒரு டென்ஷன், என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் லைஃபா, இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரத்தான் போகுது. அந்த மாற்றத்துக்கு உண்டான சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுதுங்க. அந்த மாற்றம் சகஜம்தான் அப்படின்னு ஏற்றுக்க பழகிக்கங்க. மாற்றங்கள் இல்லாத லைஃப் எதுவுமே கிடையாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க. குலதெய்வத்தை மறக்காமல் நினச்சி பூஜை பண்ணுங்கள். சென்னிமலை முருகனையும் மறக்காமல் பூஜை பண்ணுங்கள். துலாம் ராசி அமோகமான நாளாக தான் இன்றைக்கி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். சந்தோஷங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு சின்ன தவறான புரிதல்கள் காரணமாக உறவுகளில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ண முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது பேச வேண்டாம். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பெரிய பிரச்சனைகள் கொண்டு விடமாட்டாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கங்காட்டி கீப் குவைட், ரைட்டு தானுங்க. அப்படி இருந்துட்டா இன்றைக்கி நாள் அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் அன்றாடம் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில வழக்கத்துக்கு மாறான செய்திகள், ஏதாவது செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. எதையுமே செய்யாதீங்க, பேசாமல் உட்காந்துக்குங்க. ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியாதுப்பா, இன்றைக்கி ஆளை விடு, இன்றைக்கி எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு இருந்துக்குங்க. ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைங்க. உங்கள் பணியிடம் இருக்குல்ல, உங்கள் ஜாபுக்கு போகிறீங்களே, அந்த வேலை இடத்துல உங்களுக்கு அதிக பவர். ஏப்பா நீ பார்த்து சொல்ல, மேனேஜர் இன்றைக்கி உன்னையும் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்லாதீங்க. எதாக இருந்தாலும் சீனியர் கேட்கணும்ப்பா, நான்லாம் முடிவெடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு விளைவிங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி முடிவெடுத்து சொல்லி அது நாளைக்கு தப்பாக ஆயிடுச்சுன்னா மேனேஜரோட நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் அது மாதிரி எந்த ஒரு மேலெடுத்து சப்போர்ட் இருந்தால் கூட முடிவெடுத்து நீங்கள் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எதை பண்ணிடாதீங்க. கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு பொறுமை இழந்து டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. சிக்கல் கொஞ்சம் அதிகமாகி போருங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் கொண்டு உங்கள் வேலை உண்டு. தொழிலாக இருந்தால் நீங்கள் என்ன தொழில் வழக்கமாக பண்ணுறீங்களோ அதை அமைதியாக பண்ணுங்கள். லாபம் அதிகமாக இல்லாட்டியும் மோசமாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். அதே போல் உங்களை கவர் பண்ணக்கூடிய நண்பர்கள் அப்படி இருந்தால் நண்பிகள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட நல்லா ஜால்ரா அடிப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு கொஞ்சம் விலகி போயிருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி காரியமாகும்னு மற்ற ராசிக்காரங்களை உங்களை இணைஞ்சு போகணும் அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் எங்கிட்ட ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. ஒரே கவனமாக உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் ஒர்க் அப்படி இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைங்க. ஆனால் காலையிலேயே உங்களுக்கு ஒரு டயர்டாக இருக்குங்க. அதே போல் டயர்டாக இருந்ததுன்னா உங்களுடைய பவர் கொஞ்சம் கம்மியாயிரும். சந்திரபலன் அதிகமாக இருக்கங்காட்டி ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டயர்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு உகந்ததாக மாறக்கூடிய நாளாக சென்னிமலை முருகன் மாற்றி கொடுத்துருவானுங்க. சரிங்களா? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் காலையில் 10:47 வரைக்கும் இல்லைங்க. அதுக்கப்புறம் சந்திரபலன் கொஞ்சம் கூடுதலாகவே வரப்போகுதுங்க. பணியிடத்தின் சூழல் இருக்குல்ல, அதாவது ஜாப் நேச்சர், அது அட்டகாசமாக அமைய போகுதுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக தெரியுதுங்க. பயணங்கள் ஏதாவது நீங்கள் போகணும் அப்படின்னுச்சுன்னா இன்றைக்கி திட்டமிடுங்க. வெளியூர் போகணும், இல்லை வேறு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நோட்ஸ் எடுத்து டைம் குறிங்க. அருமையான நாளாக அன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகள் இருக்குல்ல, அதை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அருமையான கால சூழ்நிலை இன்றைக்கி அமைய போகுதுங்க. ஒரு சிறந்த நாள், ஒரு சிறந்த நேரம் சந்திரபலம் வந்ததுக்கு அப்புறங்க, அதாவது காலையில் 10:48க்கு அதை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா அந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிய போகுதுங்க. நடக்கவே நடக்காது நினச்ச காரியமெல்லாம் இன்றைக்கி அனுகூலமாக நடக்க போகுது. மனசு சந்தோஷப்படும். அதனால் ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இன்றைக்கி லைஃப் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதே போல் உங்களுடைய நிர்வாகம் அல்லது தொழில் ரீதியாக இருந்தால் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு பாராட்டுகளும் தன வரவும் கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடிய நாளாக தெரியுதுங்க. பங்குச்சந்தையில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தவனை நம்பி முதலீடு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான நேரமாக இந்த காலகட்டம் தெரியுதுங்க. இன்றைக்கி பழைய நண்பர்கள் திடீர்னு பார்ப்பீங்க, நின்று ஒரு டீ காஃபி ஒரு ஹோட்டலில் தோசை ரோஸ்ட்டு சாப்பிடக்கூடிய நேர காலம் அல்லது
பழைய நண்பர்களை சந்தித்து மனம் மகிழ்ந்து உலாவி பேசக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக அமைய போகுதுன்னு வச்சுங்களேன். அதே சமயத்தில் குடும்பத்தில் மனைவியுடன் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஒரு கருத்தை சொன்னால் அப்படியே சாமி, சரி சாமி, நீ சொல்கிறது கருத்து இருக்குது அப்படின்னு போயிருங்க. விதண்டாவாதம் பேச வேண்டாம். பழைய நண்பர்களை சந்தித்த மகிழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப விஷயத்தை போட்டு மனைவிகிட்ட அதிதின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட போகிறாங்க. இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக அமைய போதுங்க. தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு தரம் ஜாபு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, சூப்பரான நாளாக எடுத்தோன்னே தெரியுதுங்க. சந்திரபலன் ஸ்ட்ராங்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் ஒரு நண்பர்கள், நல்ல நண்பர்கள் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுபோல் சந்திரபலமும் சென்னிமலை முருகனுடைய உங்களுடைய அந்த பலமும் உங்கள் கூடவே இருக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் வியாபாரத்தில், தொழிலில், ஒரு வேலையில் புதிய முயற்சிகள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய போது. கவலையே படாதீங்க. அரசு பணிகள் ஏதாவது இருக்கணும், அதை வைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு வருங்க. அந்த செய்தி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல செய்தியாக மாறக்கூடிய ஒரு அஸ்திவாரமாக, ஒரு பேஸ்மெண்ட்டாக இந்த செய்தி உங்களுக்கு இன்னைக்கு அமைய போது. கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்காதுன்னு இருந்த உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி எங்காவது இருந்து ஒரு தூரத்தில் இருந்து இமெயில் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் காதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு வருங்க. அதை கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக தான் ஆக போதுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அதனால் நீங்கள் எதிரிகளை விட நல்ல நண்பர்கள் சப்போர்ட்டு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் பணியின் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயருங்க. என்ன பண்ணாலும் அவர் பண்ண வேலை வேறு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா பக்கம் இருந்து வருங்க. அதனால் அந்த வைப்ரேஷனால தான் உங்கள் கூட இருக்கிறவங்கள அந்த ஒர்க்கு நானே பண்ணிட்டேன் நேற்று, நீ ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டாக சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள், செய்திகள் எதுவுமே அருமையாக இருக்க போதுங்க. மகர ராசி நேயர்களே, நீங்கள் குலதெய்வத்தை மனசார காலையிலே வேண்டிட்டு போங்க. சென்னிமலை முருகனை வேண்டிக்கங்க. நாள் அட்டகாசங்க. டோன்ட் ஒரிங்க. சரிங்களா? கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு 10:47 வரைக்கும் இல்லைங்க. 10:48 ஆரம்பிச்சிடுறாரு. ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அதே போல் உங்கள் பழைய குடும்ப பிரச்சனைகள், உறவினர்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தால் இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக அமைய போதுங்க. அல்லது தீர்வு சம்மந்தப்பட்ட செய்திகள், ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களை வந்து சேரும். அதனால் மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக காலையில் 10:48க்கு மேலே அமைய போதுங்க. அதே போல் ஏதாவது மார்க்கெட்டிங் வேலையில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு பொருள் அங்கே வாங்கி விற்கணும் அப்படின்னு நினச்சா இது வரைக்கும் தொழிலில் லாபமே இல்லைன்னு நினைப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே தெரியுதுங்க. அறிவார்ந்த திறனை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய போதுன்னு வச்சுங்களேன். ஒரு செய்தி, நல்ல செய்தி படிக்கணும்னு தோணுங்க. படிச்சிங்கன்னா இப்படி கூட திங்க் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் அறிவு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக தெரியுதுங்க. அதே போல் நீங்கள் உரிமையுடன் சண்டை போடக்கூடிய ஒரு நல்ல நண்பர், இன்னைக்கு பழைய நண்பராக இருந்தாலும் அவர் கிடைக்க போகிறாருங்க. பழைய நாள் நண்பர் ஒருத்தனை பார்த்து உரிமையாக அவனை வந்து ஆஹா எப்படா இருக்கிற அப்படின்னு மனசார பேசி உங்கள் மன மகிழ்ச்சி ரெட்டிப்பாக போடக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. அந்த நண்பர்னால ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க போகுது. அதனால் நல்ல நண்பர்கள், பழைய நண்பர்கள் சந்திச்சா பேசாமல் வந்துடாதீங்க. மறக்காமல் நின்று பொறுப்பாக பேசி காப்பி டீ வாங்கி கொடுத்து பேசிட்டு பண்ணிங்கன்னா அவனால் ஏதோ ஒரு பயன் ஃப்யூச்சரில் கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாங்க. பொறுப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். அது குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எதாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு தெரியுது. சக ஊழியர்கள் கருத்து வேறுபாடு இருக்குதுங்களா, அது வந்து இன்னைக்கெல்லாம் நீங்கிருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாரு, என்னதான் இருந்தாலும் அதில் பழசெல்லாம் பேசப்படாது அப்படின்னு இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்க. அந்த இணக்கமான சூழ்நிலை கூட இன்னைக்கு மன மகிழ்ச்சிக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைய போதுங்க. கூடவே சென்னிமலை முருகனும் இருப்பான். கும்பராசி நேயர்களே கவலைப்படாதீங்க. மீனராசி நேயர்களே, இன்னைக்கு காலையிலேயே சந்திரபலன் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருந்துங்க. அந்த சந்திரபலம் வந்துங்க 10:47 வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுறாருன்னு வச்சுக்கலேன். இருந்தாலும் அந்த 10:47 வரைக்கும் நீங்கள் தான் டபுள் கிங்குன்னு வச்சுக்கல. அந்த அளவுக்கு சப்போர்ட்டான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் இருக்குது, மன கஷ்டங்கள் இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்ய. இன்னைக்கு அதை எப்படி சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஆனால் அந்த மனக்குழப்பம் தீராத தலைவலியாக மாறக்கூடாத வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சாயந்தரத்துக்குள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குதுங்க. எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது பகைவர்கள், ஆப்போனன்ட் பார்ட்டி இருந்தால் உங்களுக்கு எதிராக ஏதாவது சதி செய்யக்கூடிய நேரங்காலம் அதிகமாக தெரியுதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குதுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்களே, அதுவும் பர்டிகுலராக அங்கிள்னு சொல்லக்கூடிய தாய் மாமா வகையில் ஏதாவது ஒரு
செய்தி வரப்போகுதுங்க. அவர் ஏதாவது கடுகடுன்னு பேசினா கூட அன்பா சரிமா விடுங்க, சரிங்கத்தை விடுங்க அப்படின்னு அனுசரித்து போய்ங்க. உறவுகளில் சிறு விரிசல் வரக்கூடிய ஒரு நாளாக தெரியுதுங்க. அந்த விரிசல் வரக்கூடாதுன்னா உங்களுடைய அனுசரிப்பு தன்மை, உங்களுடைய வாய் வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும், கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதா இன்னைக்கு சொல்ல வர்றாங்க. அதே போல் காகித வேலைகள் தொடர்பாக ஏதாச்சும் நீங்கள் ரிட்டனாக லெட்டர் எழுதுறீங்க, ரிட்டனாக கையெழுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் அந்த காகித வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து சைன் பண்ணணும். எதுவும் ரிட்டனாக யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். அது ஃபியூச்சரில் கொஞ்சம் மைனஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்பில் அதாவது படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த கவனத்துக்கு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. முதல் ஜாபு சொல்லிட்டேன். அதே போல் படிப்பிலையும் கொஞ்சம் கவனம் சிதறல் ஏற்படாமல் ஒரே கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது மட்டும் பாருங்கள் மீனராசி நேயர்களே. மற்றபடி பெரிய தொந்தரவுல எதுவும் இல்லைங்க. போக்குவரத்துல போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ரெண்டாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது வகையில் ஃபைன் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களை இதை பொறுத்த வரைக்கும் பண வரவு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நாளுங்க. குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வருங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேலை உண்டு நாம் உண்டு, இன்னைக்கு ஒன்றும் பேச முடியாதுமா, ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரபலன் அதாவது 11:47 மேலே டவுன் ஆயிருதா, அப்போ பிரச்சனைகளும் கொஞ்சம் பெருசாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் சனிமலை முருகனையும் வேண்டிக்கங்க. இன்றைய நாள் சுமாரான நாளாக இருந்தால் கூட மனமகிழ்ச்சி குறைக்காமல் இருக்கணும்னா அந்த கடவுள் அருள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சென்னிமலை முருகன் கூடவே வருவானுங்க. போயிட்டு வரட்டுங்களா? இந்த 12 ராசிகளுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எல்லாம் சென்னிமலை முருகனுடைய அருள் தானுங்க. அவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? நாளைய ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.